அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரி பலன்களாக பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி அதாவது அடுத்த வருடம் முழுக்கவே இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடைபெற போகுது, குருவால் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அதாவது 1/5/2024 நாள் முதல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இதனால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியில இருந்து 5வது பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையான மகர ராசியாக இருக்கக்கூடிய சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும், மனதளவில் அமைதி உண்டாகும், கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும், பொன் பொருள் சேர்க்கையான சூழ்நிலை உண்டாகும், உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும், மேலும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிக அளவில் கிடைக்கும், உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும், விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க, மேலும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும், வீட்டை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீங்க, தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும், மேலும் குரு 9ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து கொண்டு அதை செய்வது நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும், மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும், முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும், எதிலுமே நேர்மறை சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவீங்க, பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிக அளவில் இருக்கும், நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும், அரசாங்க ஊழியர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைகளில் தெளிவு இன்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும், வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஆர்வம் இன்றி ஏற்படும், மேலும் வர்த்தக தொடர்பான செயல்களில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருப்பது நல்லது, தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால்
உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்தோடு செயல்படுங்க. ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும். நினைத்த இலக்குகளை நீங்கள் அடைவதில் முயற்சி அதிக அளவில் மேற்கொள்வீங்க. மேலும் குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் மனை வாங்கி விற்றல் தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கப்பெறும். வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த சில மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் வக்கரகால சஞ்சர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு 5/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்கர சஞ்சரம் நடைபெற்ற போகிறாரு. இதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. மேலும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் தடைகள் நீங்கும். ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். மேலும் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த சமயத்தில் சற்று கூடுதலாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கனிவான பேச்சுக்களின் மூலமாக நீண்ட நாள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீங்க. இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். மேலும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எதிலுமே சுறுசுறுப்போடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. மேலும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கல்வியில் இருந்து வந்த ஆர்வ இன்மையும் குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நட்பு வட்டாரங்களில் பெரிதுபடுத்தும். மேலும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு உயரும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரி இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் தகுதிக்கு உண்டான வேலைகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த சில கவலைகளும் குறையும். வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் எதிர்பார்த்த மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அதிகமான வியாபாரத்தில் லாபம் பெறுவீங்க. மேலும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மேலும் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மறைமுகமான சில விஷயங்களை பற்றி புரிதலுக்கு அதிகரிக்கும். விஷயங்களில் பற்றி தெரிந்து கொள்வ அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஒரு சில விஷயங்கள்லாம் நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடைபெற்று இருக்கக்கூடிய குரு பயிற்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை, ஆதரவு, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தை உருவாக்க போகிறாரு இந்த குரு பகவான். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியால் உயர் அதிகாரி இல்லத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்தோடு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். மேலும் நீங்கள் என்ன கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் குரு பயிற்சியால் சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, குருவால் இவங்க எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது
நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த ஒரு பதிவை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.